4 பனி மறைந்தது. சாவித்திரிக்கு சம்பு சாஸ்திரி எழுதிய கடிதத்தில் நாகப்பட்டினத்தில் தமக்கு முக்கியமாக காரியம் இருப்பதாக எழுதியிருந்ததை படித்து, அது என்ன அவ்வளவு முக்கியமான காரியம் என்று சாவித்ரி எண்ணினாள் அல்லவா? உண்மையிலேயே அவருக்கு மிகவும் முக்கியமான காரியம் நாகப்பட்டினத்தில் இருந்தது. சாஸ்திரியார் சாவித்திரியின் கல்யாணத்திற்காக வாங்கிய கடன் ரூபாய் 10,000 வட்டியுடன் சேர்ந்து இப்பொழுது ரூபாய் 13,500 ஆகியிருந்தது. குடமுருட்டி உடைப்பு, அதன் பயனாக ஏற்பட்ட மகசூல் நஷ்டம், மற்ற உபத்திரங்கள் காரியமாக வருஷா வருஷம் வட்டி கூட கொடுக்க முடியவில்லை. இத்துடன் சாஸ்திரியின் நிலத்திலும் 2 வேலி மண்ணடித்து போய்விட்டதென்பது தெரிந்த பிறகு கடன்காரன் பணத்திற்கு நிர்பந்தப்படுத்த ஆரம்பித்தான். அது ஒன்றும் பயன்படாமல் போகவே நாகப்பட்டினம் கோர்ட்டில் தவா செய்து விட்டான். மகசூலை விற்று கடனை அடைக்கலாம் என்ற நம்பிக்கை சாஸ்திரிக்கு இப்போது கிடையாது. நிலத்தை விற்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்த சமயம் சமந்தி அம்மாள் நரசிம்மபுரத்தில் போய் பார்க்கும்படி கல்கத்தாவிலிருந்து கடிதம் வந்தது. அந்தபடியே சாஸ்திரி நரசிம்மபுரம் போய் சம்மந்தி அம்மாளை பார்த்தார். அந்த அம்மாள் சாஸ்திரியார் செய்திருக்கும் குற்றங்களையெல்லாம் ஜாபிதா கொடுத்து அவரை திணற அடித்த பிறகு, என்ன இருந்தாலும் இனிமேல் அவள் எங்காத்து பெண், நான் அழைச்சிட்டு போறேன். ஆனால் ஆடி 6ஆம் மாதம் தீபாவளி முதல் சாந்தி கல்யாணம் வரையில் செய்ய வேண்டியதுக்கெல்லாம் சேர்த்து 3,000 ரூபாய் கையில் கொடுத்துடணும். இல்லாட்டா பெண் உங்காத்திலே இருக்க வேண்டியதுதான் என்று கண்டிப்பாக சொன்னாள். நிலம் விற்பதை பற்றி சாஸ்திரிக்கு இருந்த சிறிது சந்தேகமும் இப்போது நிவர்த்தியாகிவிட்டது. வேறு வழியில் ரூபாய் 3,000 சம்பாதிக்க முடியாது. மேலும் குழந்தை சாவித்திரி மட்டும் புருஷன் வீட்டுக்கு போய்விட்டாளானால் அப்புறம் நிலம், நீச்சு, வீடு, வாசல் எல்லாம் யாருக்கு வேணும்? தமக்கும் மங்களத்திற்கும் அறவயிற்று சாப்பாட்டுக்கு பகவான் படியளக்காமல் போகிறாரா? இவ்வாறு எண்ணி சாஸ்திரி நரசிம்மபுரத்திலிருந்து நேரே நாகப்பட்டினத்திற்கு போனார். கடன் கொடுத்த முதலாளியையும் முதலாளியின் வக்கீலையும் கண்டு பேசினார். கோர்ட்டில் கேஸ் நடத்தி ஏகப்பட்ட பண செலவு செய்து கட்டிப்படுகிற போகிற நிலத்தை இப்போதே கட்டிக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். வசமாக அந்த முதலாளியும் வக்கீலும் ஏற்கனவே சம்பு சாஸ்திரியிடம் மதிப்பு வைத்திருந்தவர்கள். ஆகவே சம்பு சாஸ்திரி அடியோடு அழிந்து போவது அவர்களுக்கும் திருப்தி அளிப்பதாய் இல்லை. கடைசியில் சாஸ்திரிக்கு இன்னொரு ரூபாய் 3,000 ரொக்கம் கொடுத்து வீட்டையும் 3/4 வேலி நிலத்தையும் ஒதுக்கிவிட்டு பாக்கியெல்லாம் கடனுக்கு ஈடாக வாங்கி கொள்வதென்று முடிவாயிற்று. அந்தபடியே பத்திரமும் எழுதி முடித்து சாஸ்திரியார் ரொக்கம் 3,000-துடன் நெடுங்கரைக்கு திரும்பினார். நாகப்பட்டினத்தில் அவருக்கிருந்த முக்கியமான காரியம் இதுதான். ஆனால் இந்த விவரம் எதுவும் சாவித்திரிக்கு தெரியாது. வீட்டில் வேறு யாருக்கும் தெரியாது. சாஸ்திரியார் இதை சொல்வதற்கு இப்போது என்ன அவசரம்? எப்படியாவது குழந்தை முதலில் சந்தோஷமாய் புக்காத்துக்கு போகட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தார். ஆகவே நரசிம்மபுரத்தில் சம்மந்தி அம்மாளிடம் சாஸ்திரி ஒரு கவரை கொடுத்து, அம்மா, ரூபாய் 3,000 3 நோட்டு இருக்கு, பத்திரம், ஜாக்கிரதையாய் எண்ணி எடுத்து வச்சுக்கோ என்று சொன்னபோது சாவித்திரிக்கு பகீர் என்றது. அப்பா பணம் என்னத்துக்கு கொடுக்கிறார் என்பதே அவளுக்கு முதலில் புரியவில்லை. ஏற்கனவே அப்பாவுக்கு கடன் உபவித்திரமாயிற்றே, இப்போது இது வேறு சேர்ந்ததா? ஆனால் என்னத்திற்காக பணம் என்று திகைந்தாள். நடந்த சம்பாஷணையின் போது ஒருவாறு அவளுக்கு விஷயம் புரிந்தது. சாஸ்திரி தங்கம்மாளை பார்த்து, எனக்கு இப்போது சிரம தசை தொகை என்ன சக்திக்கு மேற்பட்டதுதான், இருந்தாலும் உங்க மனசு கோணப்படாதுன்னு எப்படியோ பணம் தயார் பண்ணிட்டு வந்தேன் என்றார். சரிதாங்கனோ, ஏதோ பிரமாதமாய் செய்து விட்டதாக நினச்சிக்க வேண்டாம். ஒவ்வொருத்தர் பொண்ணுங்களுக்கு செய்கிறதுக்கு இது உரப்போட காணாது. அப்படி ஒன்றும் அதிகமாக உண்மைனா கேட்கலையே. இப்போது ஒரு சாந்தி கல்யாணம் செய்திருந்தால் ஒரு 2,000 ரூபாய்க்காவது செய்திருக்கணுமோ வேண்டாமோ என்றாள் தங்கம்மாள். அது கிடக்கட்டும் அம்மா, உலகத்திலேயே பணம்தான் பெரிய விஷயம். பணம் வரும் போகும், ஆனால் மனுஷா கிடைக்க மாட்டா. எப்படியோ குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன். சாவித்ரி தாயில்லாத பெண் அம்மா, இனிமே நீங்கள் தான் அவளை காப்பாற்றணும், உங்கள் பெண் மாதிரி பார்த்துக்கணும் என்றார் சாஸ்திரியார். உணர்ச்சி மிகுதியால் சாஸ்திரி உரத்த குரலில் பேசினார். எவ்வளவுக்கு சத்தம் போட்டு பேசுகிறோமோ அவ்வளவுக்கு தங்கம்மாளின் கல் நெஞ்சில் அது பதியும் என்று அவர் எண்ணியது போலிருந்தது. ஆனால்
இது சாவித்திரிக்கு பிடிக்கவில்லை. ஐயோ, இன்னத்துக்காக அப்பா இப்படி கத்துறார்? செவித்தி வைத்தியோட பேசி பேசி அப்பாவுக்கு தொண்டை பெருசா போயிடுத்து என்று அவள் நினைத்து கொண்டாள். சாவித்திரி சொன்னதற்கு தங்கம்மாள், அதுக்கு என்னானும் பேஷா பார்த்துக்கிறேன். 3 பொண்ணோட சாவித்திரி 4வது பொண் என்று நினச்சிக்கிறேன். ஆனால் நீர் மாத்திரம் முன்ன மாதிரி கவனிக்காம இருந்துடாதேயும். வளகாப்பு சீமந்தம் எது எதுக்கு எப்படி செய்யணுமோ அதெல்லாம் சரியா செய்யணும் என்றாள். இந்த சம்பாஷணை சாவித்திரியின் மனதை புண்படுத்தி விட்டது. ஊரிலிருந்து கிளம்பிய போது இருந்த உற்சாகத்தில் பாதி போய்விட்டது. மாமியாரிடம் எவ்வளவோ பயபக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டுமென்று அவர் மனதிற்குள் தீர்மானித்திருந்தாள். ஆனால் இப்பொழுது ஐயோ, இப்படிப்பட்ட மாமியாரிடம் இருந்தால் நாம் குடித்தனம் பண்ண போகிறோம் என்று பயம் மட்டும்தான் மிஞ்சி நின்றது. இத்தகைய மனுஷியிடம் எப்படி பக்தி கொள்ள முடியும்? மாமியாருடைய அல்பத்தனத்துடன் அப்பாவின் பெருந்தன்மையும் சாவித்திரி மனதிற்குள் ஒப்பிட்டு பார்த்தாள். ஐயோ, தன்னால் அப்பாவிற்கு இத்தனை நாளும் ஏற்பட்ட கஷ்டம் கவலையெல்லாம் போதாதா? இன்னும் தன்னால் துயரம்தானா? பணம் எப்படி சேகரம் பண்ணினாரோ தெரியலையே. பழைய கடனுக்கு வட்டி கூட கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி கொண்டிருந்தாரே. ஒருவேளை நிலம் விற்பதை பற்றி போயிருப்பாரோ? இல்லை விற்று விட்டாரோ? 4 வருஷத்திற்கு முன் சம்பசாஸ்திரிக்கு ஊரில் இருந்த அந்தஸ்தையும் அவருக்கு இப்போது தன்னுடைய இளமையையும் சாவித்திரி எண்ணி மனம் உருகினாள். நிலத்தையும் விற்றுவிட்டால் அப்புறம் குடும்பத்தின் கதி என்ன? சித்தியும் பாட்டியும் உன்னால் தான் இந்த குடுத்தனம் பாலாச்சு என்று அடிக்கடி இடித்துக்காட்டு பேசியபோது கோபமாய் வந்ததே. அவர்கள் சொன்னதில் என்ன தவறு? அப்பாவை இத்தகைய உத்தம குணமுள்ள அப்பாவை இவாளெல்லாம் இப்படி கஷ்டப்படுத்துகிறாளே, இது தர்மமா? இவாளெல்லாம் என்றபோது சாவித்ரி தன் கணவனையும் உட்படுத்தியே எண்ணினாள். அவருக்கு என்னதான் தாயார் தகப்பனாரிடம் பக்தி இருக்கட்டும், அதற்காக நியாய அநியாயம் ஈவிரக்கம் ஒன்றும் பார்க்க வேண்டாமா? அவருக்கு அவருடைய அப்பா அம்மா எப்படியோ அப்படித்தானே எனக்கும் என் அப்பாவை கஷ்டப்படுத்தி அவருடைய தாயார் தகப்பனாரை திருப்தி பண்ண வேண்டும் என்று எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது? ஏதோ போனதெல்லாம் போகட்டும். இனிமேல் அப்பாவுக்கு தன்னால் எவ்வித கஷ்டமும் உண்டாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சாவித்ரி மனதிற்குள் உறுதி செய்து கொண்டாள். தான் மட்டும் ஸ்ரீதரனுடன் பேசி பழக ஆரம்பித்து விட்டால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு நாளும் நேராது. ஒருவேளை இப்போது கூட அவருக்கு இந்த மாதிரி பணம் அம்மா கேட்டது தெரியாதோ? வாங்குவதெல்லாம் தெரிந்திருக்காது. அது தெரியும் போது கட்டாயம் அம்மாவை கோபித்து கொள்வார். அப்போது தான் குறுக்கிட்டு, போனது போகட்டும் விடுங்கள், எங்க அப்பா எனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார்? இனிமேல் அவரை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் சரி என்று அம்மாவிற்கும் பிள்ளைக்கும் சமாதானம் பண்ணி வைக்க வேண்டும். சாவித்திரிக்கு இப்படியெல்லாம் யோசனை போயிற்று. அன்றிரவு சம்பு சாஸ்திரி சாவித்திரியிடம் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்தார். மாமனார் மாமியாரிடத்திலும் புருஷனிடத்திலும் அவர் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை பற்றி எடுத்து சொன்னார். குழந்தை, நீ எவ்வளவோ படித்திருக்கிறாய், கேட்டிருக்கிறாய். புதிதாக நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இனிமேல் உன் புருஷன்தான்மா உனக்கு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம். அந்த நாளிலே நம்ம தேசத்தில் இருந்த சீதை, தமயந்தி, சாவித்ரி முதலிய பரிவிரதா ரத்தினங்களைப் போல நீயும் புருஷன் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். உன் மாமனார் மாமியாரிடத்திலும் பயபக்தியுடன் நடந்து கொள்ள நல்ல பெயர் வாங்க வேண்டும். மனுஷர்கள் என்று இருந்தால் குற்றங்குறைகள் எவ்வளவோ இருக்கும். அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை என்று ஔவையார் சொல்லியிருக்கிறார். உன்னால் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை வர வேண்டும் அம்மா என்று பரிவுடன் சொன்னார். அப்பாவிற்கு தன்னால் நேர்ந்த கஷ்டங்களை பற்றி சாவித்ரி கொஞ்சம் பிரஸ்தாபித்தாள். ஏற்கனவே கடன் அடைக்க முடியாமல் இருந்ததே, இந்த 3000 ரூபாயும் சேர்ந்தால் எப்படி அடைக்கிறது? நிலத்தை விற்கும்படியாகிருக்குமோ அப்பா என்று கேட்டாள். அதற்கெல்லாம் நீ கவலைப்படாதே குழந்தை என்றார் சாஸ்திரி. ஒரு நிமிஷம் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டு, சொந்தமாவது நிலமாவது நாம் கொண்டு வந்தோமா, கொண்டு போக போகிறோமா? இந்த உலக வாழ்க்கை புல்நுனி மேல் உள்ள பனித்துளிக்கு ஒப்பிடுகிறார் நம் பெரியவர்கள். பனிக்காலத்தில் அதிகாலையில் எழுந்து பார்த்தால் புல்லின் நுனியில் நீர்த்துளி நிற்கும். சூரியோதயமாகும்போது சூரிய கிரகம் அந்த பனித்துளையின் மேல் விழுந்ததும் ஒரு நிமிஷம் நேரம் அது பளபளவென்று ஜொலிக்கும். அடுத்த நிமிஷம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். அந்த பனித்துளியைப் போல நிலையற்றது இந்த வாழ்க்கை.
இப்படிப்பட்ட அந்நியாய மனித ஜென்மம் சாபல்பமடைய வேண்டுமென்றால் சத்தியத்தை சொல்ல வேண்டும், தர்மத்தை செய்ய வேண்டும், பகவானை ஸ்மரிக்க வேண்டும். ஆனால் ஸ்திரீகளுக்கோ இந்த சிரமம் ஒன்றும் நம்ம பெரியாவால் வைக்கவில்லை. புருஷன் மனசு கோணாமல் நடந்தால் போதும். ஸ்திரீகள் வேறு ஒரு தர்மமும் செய்ய வேண்டாம், பகவானை கூட நினைக்க வேண்டாம் என்று தர்ம உபதேசம் செய்தார். மறுபடியும், சாவித்ரி, நீ இனிமேல் என்னை கூட மறந்துவிட வேண்டும். நான் எப்படி இருக்கிறேனோ என்னமா இருக்கிறேனோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு வருத்தப்படாதே. எனக்கு இனிமேல் உலகத்தில் ஒரு கவலையும் இல்லை. நீ பச்சை குழந்தையாய் இருந்தபோது உன்னை என் தலையில் சுமத்திவிட்டு உன் தாயார் போய்விட்டாள். அந்த காலத்தில் உன்னை நோய் நொடியில்லாமல் வளர்த்து எடுப்பதற்கு கவலைப்பட்டேன். பிறகு உன்னை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுக்கவென்று கவலைப்பட்டேன். அப்புறம் உன்னை புக்கத்திற்கு அனுப்புவதற்கு பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். என் தலையில் சுமத்தி இருந்த பாரம் இன்றோடு தீர்ந்தது. இனிமேல் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. சந்தோஷமாய் பகவத் பஜனையில் காலத்தை கழிப்பேன் என்றார். இப்படியெல்லாம் தர்மோ உபதேசம் செய்தவருக்கு, வேதாந்த ஞானம் பேசியவருக்கு மறுநாள் சாவித்ரி ரயிலில் ஏறி உட்கார்ந்ததும் ஏன் அப்படி இதயம் பதைபதைத்தது? கல்கத்தாவிலிருந்து கடிதம் வந்த முதல் ஊருக்கு போவதில் குதூகலமாய் இருந்த சாவித்திரிக்கு தான் அப்படி ஏன் துக்கம் நெஞ்சை அடித்து கொண்டு வந்தது? இதோ மணி அடித்து விட்டார்கள். ரயிலும் ஊதியாற்று. குகுப் என்று புகை வண்டி விட்டு வண்டி நகர தொடங்கிவிட்டது. குழந்தை என்றார் சாஸ்திரி. மேலே போய் வரவா என்று கேட்பதற்கு நான் எழவில்லை. அப்பா, போய் வரேன். நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு சமத்தா இருக்கேன். நீங்கள் கஷ்டப்படாதீங்கோ. கடுதாசி மாத்திரம் போட்டுக்கோங்கோ. இப்படியெல்லாம் ரயில் புறப்படும் போது சொல்ல வேண்டும் என்று சாவித்திரி நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இவற்றில் அப்பா என்னும் முதல் வார்த்தை ஒன்றுதான் வாயிலிருந்து வந்தது. அந்த பட்டப்பகல் வேளையில் திடீரென்று பனி பெய்து உலகத்தை மறைத்தது போல சாஸ்திரிக்கு தோன்றிற்று. சாவித்ரி, தங்கம்மாள், ரயிலுக்கு பின்னாலிருந்த ஸ்டேஷனுக்கு அப்பாலிருந்த மரங்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதில் மங்கி மறைந்தன. உண்மையில் பனி பெய்யவில்லை. தம் கண்ணில் தழும்பிய ஜலம்தான் அப்படி பனி படலத்தை போல மறைந்தது என்று சாஸ்திரி உடனே தெரிந்து கொண்டு கண்ணை துடைத்து கொண்டார். மறுநொடி அவர் நிமிர்ந்து பார்த்தபோது ரயில் வெகு தூரம் போய்விட்டது. வண்டிக்குள் இருந்து எட்டி பார்த்த சாவித்திரியின் முகம் ஒரு வினாடி தெரிந்து அப்புறம் மறைந்து விட்டது.